தரிசனம் பகுதி 121. நிதியை கொடுத்த ஸ்ரீநிதி. ஆழ்வார்கள் தரிசனம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நிதியை தந்த ஸ்ரீநிதி என்கின்ற தலைப்பிலே ஒரு விஷயத்தை அனுபவிக்கப் போகின்றோம். காஞ்சிபுரத்திலே எழுந்தருளியிருக்கின்ற வரதராஜ பெருமான் அவரை ஸ்ரீநிதி என்று கொண்டாடுகின்றார் கூறத்தாழ்வான். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதான பரிதான தீட்சிதம். யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ அவரவர்களுக்கு அவர்கள் விரும்புவற்றையெல்லாம் அவன் கொடுப்பவன். ஆகையினாலேதான் அவனுக்கு வரதராஜன் என்கின்ற திருநாமமும் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட வரதராஜன் 2 நிதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு நிதி திருமங்கையாழ்வார் என்று சொல்லலாம், மற்றொரு நிதி ஸ்ரீ ராமானுஜர் என்று சொல்லலாம். ஆனால் திருமங்கையாழ்வாருக்கு நிதி கொடுத்தான் தேவப்பெருமாள் என்கிறதுதான் நம்முடைய குரு பரம்பரை வரலாறுகள் தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. திருமங்கையாழ்வார் பாகவதர்களை ஆராதிப்பதற்காக தம்மிடத்தில் இருந்த பணம் அனைத்தையும் அவர் செலவழித்து விட்டார். அவர் சோழவரசனுக்கு கப்பம் கட்டுவதற்காக வைத்திருந்த பொருளையும் கூட பாகவத ஆராதனத்திலே அவர் செலவழித்து விடவே சோழவரசன் கோபம் கொண்டு இவரை சிறையிலே அடைத்து விட்டான். அப்பொழுது திருமங்கையாழ்வாருடைய கனவிலே தோன்றிய வரதராஜ பெருமாள், வேகவதி ஆற்றின் கரையிலே நீர் வாரும், உமக்கு அங்கே நான் நிதியை காட்டுகிறேன் என்று சொன்னானாம். உடனே சோழவரசனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவனையும் அழைத்துக் கொண்டு வேகவதி ஆற்றங்கரையிலே வந்து குறிப்பிட்ட இடத்திலே தோண்டி பார்த்தபோது மிகப்பெரிய நிதி கிடைத்ததாம். அதை கண்டு மகிழ்ந்த சோழவரசன் அந்த நிதியை திருமங்கையாழ்வாருக்கே கொடுத்துவிட அதை கொண்டு அவர் பாகவத ததீயாராதனத்தை மிக விசேஷமாக நடத்தினாராம். இப்படிப்பட்ட செய்தி குரு பரம்பரை என்கின்ற, அதாவது வைணவ ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கின்ற நூலிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.